அல்லேலூயா. அடுத்து ஒரு 2 பேர் மெசேஜ் கொடுக்க வராங்க. பிள்ளைங்க 2 பேர் ஆயத்தமாக இருக்கிறாங்க. எல்லாமே இன்றைக்கி யூத் பசங்க தான் பண்ணுறாங்க. இப்போ நல்லா உற்சாகப்படுத்துங்க. அப்படியே இருங்க. அப்படியே கீழேருந்து அவங்கள அப்படி பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. அதில் யாரையும் பயமுறுத்தாமல் அவங்க கொடுக்குற வேர்டு இப்போ தான் லேர்ன் பண்ணிக்கிறாங்க, இப்போ தான் கற்றுக்கொள்ளுகிறார்கள். ஒருவேளை வார்த்தையில் பிழை இருக்கலாம், வசனத்தில் பிழை இருக்கலாம், இலக்கண பிழை இருக்கலாம். இதையெல்லாம் இப்போ தான் அவங்க லேர்ன் பண்ணிட்டு வராங்க. அதனால் இந்த இடத்துல அந்த இடத்துல அதெல்லாம் நாம் சொல்லவே கூடாது. காரணம், இவ்வளோ பெரிய இந்த கூட்டத்தை கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு ஆண்டவர் பண்ண கிருபை பெருசு. இந்த கூட்டத்தையெல்லாம் நம்ம கையில் வச்சுருக்கிறது அதை விட பெருசு. ஏன்னா இன்றைக்கி பிசாசு அவன் ராஜ்யத்தை கட்டுறதுக்கு போராடிட்டு இருக்கான். இதுக்கு நடுவில் இந்த ஆட்களெல்லாம் இழுத்து பிடிச்சி பரலோக ராஜ்யத்தை கட்டுறதுக்கு இங்கே நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். ஆவியானவரே நிச்சயம் வெற்றி பெறுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸோ முதலாவது தம்பி சார்லஸ் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் ஒன்றும் பத்தல. ஹல்லேலூயா. எங்களோட வாலிப பசங்களோட சத்தத்தை நீங்கள் கேட்டுறீங்களா? இந்த ஹல்லேலூயா சொன்னோன்னே உங்களுக்கு ஒரு உற்சாகம் ஆகிடும். பார்க்குறீங்களா? பசங்க ரெடியா? பெரியவங்களாம் நம்மளாம் பார்த்துலாமா? இயேசு ராஜாதி ராஜாவுக்கே, இயேசு ராஜாதி ராஜாவுக்கே, ஜீசஸ் கிங் ஆஃப் கிங், ஜீசஸ் கிங் ஆஃப் கிங், యేసు రాజు రాజులకు రాజు, యేసు రాజు రాజులకు రాజు, యేసు రాజేయద రాజా, యేసు ராஜேயத ராஜா. பார்த்தீங்களா எங்களோட பசங்களை சவுண்டை? நீங்கள் இதே போல் எப்பவுமே உற்சாகமாக இருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தேவனுக்கும் என் ராஜாதி ராஜாவுக்கும் என் உயிரினும் மேலே இருக்க என் அண்ணன் அன்பு போதகர் பாஸ்டருக்கும் என் நன்றி இந்த வேலையை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு தியானிக்க கொடுத்த தலைப்பு விசுவாசம் உள்ள வாழ்க்கை, ஃபெய்த்ஃபுல் லைஃப். விசுவாசம் உள்ள வாழ்க்கைனா எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவை இன்னமும் பலப்படுத்தணும், இன்னும் என்னோடய உத்தமத்தில் இன்னமும் உறுதியாக இருக்குது சொல்லிட்டு ஒரு விசுவாசமான தலைப்பை நான் இந்த பேச வந்திருக்கேன். எடுத்தவர்கள் வாசிப்போம். எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுபவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. திருப்பி வாசிங்கன்னா, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசம் என்பது கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவங்களையும் கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணின வாக்குறுதிகளையும் ஆசீர்வாதங்களையும் நான் பெற்றுக்கிட்டேன், அதனோட ஆசீர்வாதங்கள் நிறைவேற்றிட்டு என்று சொல்லிட்டு விசுவாசிக்கிறதே விசுவாசம் உள்ள வாழ்க்கை. இன்னும் ஒரு நாளிலே என்னோட வாக்குகளையும் என்னோடய வாக்கு தத்துவங்களையும் என்னோட ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் ஒரு நாள் நிறைவேற்றுவார், அது நிறைவேற்றப்படும் என்று விசுவாசிப்பது காணப்படாதவர்கள் நிச்சயமாக இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனால் இந்த விசுவாசம் எல்லா நன்மையும் தேவனுக்கிட்ட நம்ம வாங்கிட்டோன்னா நம்ம அவர் குறை சொல்கிறவங்களும் தூசிக்குறமாக ஆகிடும். நம்மளோட விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. 1 பேதுருவில் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம். 1 பேதுரு 1:7 வாசிப்போம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமும் உண்டாக காணப்படும். பாருங்களேன், ஒரு தங்கத்தையை காட்டிலும் ஒரு வைரத்தையை காட்டிலும் நம்மளோட விசுவாசம் ரொம்பவே பெருசாக இருக்குமா. ஏன்னா இந்த விசுவாசம் என்னை சோதித்தா மட்டும்தான் எனக்கும் தேவனுக்குள்ளோட உறவை இன்னும் உறுதியாக நிற்கும். விசுவாசம் சோதிக்கணும்னா தேவனை விசுவாசத்தை சோதிக்கல, நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்களாலும் நம்ம சுற்றி இருக்கிற நண்பர்களாலும் நம்ம சுற்றி இருக்கிற சத்துருக்களாலும் இந்த விசுவாசம் சோதிக்கப்படுது. அநேக வேலைகளில் நம்ம இந்த விசுவாசத்தை பார்த்திங்கன்னா அவிசுவாசமாக விழுந்து ஒரு விசுவாசம் இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் வேதத்தில் ஒரு யோபினுடைய சரித்திரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் படாத வேதனைகளே இல்லை, அனுபவிக்காத கஷ்டங்களே இல்லை. அவ்வளோ வேதனையும் அவ்வளோ பாடுகளையும் அந்த மனுஷன் அவ்வளோவா
வந்து வேதனைப்பட்டு இருக்கிறாரு. ஆனாலும் வந்து அந்த அந்த மனிதனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ விசுவாசம் உள்ள வாழ்க்கையாக வந்து வாழ்ந்துருக்காரு. அவ்வளோ பொறுமையாக இருந்திருக்காரு. தனக்கு உண்டான எல்லா நோய்களையும் காட்டிலும் அந்த நோயை ஒரு பொறுப்பெடுத்தாமல் எனக்கு இது தேவன் வந்து அது கொடுத்தாரு அப்படி சொல்லிட்டு ஒரு சாம்பலில் போய் உக்காந்து நம்ம எடுத்தவங்க வாசிப்போம். யோபு 1:9. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தமாக, யோபு விருதாவாக தேவனுக்கு பயந்து நடக்கிறான். 11 வாசிங்கன்னா, ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். ஆமாம் பாருங்கள், இந்த யோபு பார்த்தீங்கன்னா எல்லா ஆசீர்வாதமும் யோபுக்கிட்ட இருந்துச்சு. அவர்கிட்ட இல்லாத ஆசீர்வாதமும் இல்லை, அவர்கிட்ட இல்லாத ஆடு மாடுகளும் இல்லை, ஏகப்பட்ட பணிவிடையர்காரங்க இருந்தாலும். ஆனாலும் சாத்தான் வந்து ஒரு தந்திரமான ஒரு ட்விஸ்ட் வைக்கிறான் பாருங்களேன். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விரதாவாக தேவனுக்கு பயந்து நடக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கொஸ்டின் மார்க் ஒன்று வரும். அதுதான் நம்மளோட சோதனைக்கு ஒரு கொஸ்டின் ஆன்சர் வந்து நம்ம தான் பண்ண போகிறோம். என்னன்னா அந்த விசுவாசம் வந்து சாத்தானை முறியடிக்கிற ஒரு விசுவாசமாக இருக்கிறது. ஏன்னா யோபு விரதாவாக தேவனுக்கு பயந்து நடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் எதிர்க்கவே வந்து யோபை பற்றி வந்து ஒரு மாதிரியாக சொல்கிறாரு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவரை யோபை பற்றி ஒரு சாட்சி சொல்கிறாரு, பூமியிலும் ஒருவனும் அவனை போல இல்லவே இல்லை, உன்னால் முடிஞ்சதை வந்து நீ யோபுக்கிட்ட நீ பண்ணிப்பாரு. அவன் வந்து என்னை தூசிக்கிறானா, என் நாமத்தை தூசிக்கிறானா, என்னோட நன்மையை அவன் தூசிக்கிறான்னு பார்ப்போம்னு சொல்கிறாரு. ஆனால் யோபு வந்து அப்படி பண்ணலை. இன்னமும் விசுவாசம் உள்ள வாழ்க்கை தான் வாழ்கிறாரு. இன்னமும் பாடுகள் அனுபவிச்சு தான் கொண்டு இருக்கிறாரு. அவர் இருந்த எல்லா பிள்ளைகளையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் இழுக்கிறார். இருந்தாலும் அவர் ஒரு விசுவாசமான ஒரு வார்த்தையும் சொல்கிறார் பாருங்களேன். யோபு 1:21. நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் என்றான். நம்ம சொல்லுவோம் ஆமேன்னு சொல்லுவோமே. ஏன்னா கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துப்பார். நம்ம கொடுத்தது ஆசீர்வாதத்தை அவர் எடுத்துக்கலாம். நாம் வந்து அதுக்கு தயாராக இருக்கணும், அதுக்கு நம்ம ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அது கீழே உள்ள வசனம் வாசிச்சிங்கன்னா, இவற்றை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. எவ்வளோ பெரிய விசுவாசம் பாருங்களேன். எல்லாத்தையுமே இழந்துட்டு அவர் சொல்கிறாரு, இவ எல்லாற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனுக்கு குறை சொல்லவும் இல்லை. நம்மளோட ஒரு விசுவாச அறிக்கை எப்படி இருக்குன்னா, அவர் நம்மளுக்கு நன்மை செஞ்சிட்டார் அப்படி செஞ்சுட்டு ஒரு திடீர்னு ஒரு தீமையை நம்மளுக்கு வந்துருச்சுன்னா, இல்லை ஒரு கஷ்டமோ வந்துச்சுன்னா, ஒரு பாடம் வந்துச்சுன்னா, நம்ம வந்து தேவனை குறை சொல்கிறவெல்லாம் மாறிடும். நம்மளோட ஜபமே வந்து குறை சொல்கிற ஜபமாக மாறிருக்கு. தேவனை பற்றி குறை சொல்கிறோம். நமக்கு நன்மை செஞ்சாலும் நன்மை செய்யணுனாலும், எனக்கு பாடு வந்தாலும் பாடு வரனாலும் நான் தேவனை வந்து நான் விசுவாசிப்பேன். அவருக்கு என்ன துன்பம் எனக்கு நேரிட்டாலும் நான் வந்து விசுவாசிப்பேன். ஒருபோதும் நான் குறை சொல்கிற தேவனை, ஏன்னா குறைவுகளை நிறைவாய்க்கிற தேவனாக இருக்கிற ராமேன்னு சொல்லுங்களேன். இந்த சோதனையில் யோபு வந்து இந்த ஃபஸ்ட்டு சோதனையில் பாஸ் பண்ணுறாரு. 2வது யோதனை இருக்குது பாருங்களேன். அது வந்து ரொம்ப வந்து கற்பனை பண்ணிக்கவே முடியாத ஒன்று. நான் அது வந்து தியானம் பண்ணும்போது எப்படி ஒரு வேதனையாக அப்படி இருக்குன்னு இருக்குது. நம்ம இது எல்லாமே இந்த காரியம் வந்து எல்லாருமே தெரியும். ஆனால் நீங்கள் ஆழமாக பார்த்தீங்கன்னா யோபு 2:7 வாசிப்போம். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். 8 வாசிங்கன்னா, அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரட்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். இந்த தலையிலிருந்து கால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பருக்கள்னா பிம்பிள்ஸ், இங்கிலீஷில் பிம்பிள்ஸ் சொல்லுது. பிம்பிள்ஸ்னால் ஒரு புண்ணா வந்து உடம்பு முழுவதுமே வந்து ஒரு புண்ணாக இருக்குது. நமக்கு ஒரு அலர்ஜி ஏற்பட்டால் கூட அந்த எரிச்சல் வந்து நமக்கு தாங்காது. நம்ம என்ன பண்ணுவோன்னா, இந்த நாளைக்கு வந்து நம்ம வந்து அடிப்போம், நாளைக்கு அது ஒரு பக்குவாக மாறும், திரும்பி நாளைக்கு மாறும், திரும்பி வந்து அது புண்ணுக்கு மேலே புண்ணா மாறிட்டே இருக்கும். அது கீழே உள்ள வசனம் சொல்லுது, அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுருண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். ஓட்டைனா தமிழ் பைபிளில் வந்து ஓட்டைன்னு இருக்குது. அது ஆங்கில வேதத்தில் வந்து பீஸ் ஆஃப் புரோக்கன் பாட்டரினா ஒரு உடைந்த மண்பான துண்டை, அது ஒரு உடைந்த வந்து துண்டை வந்து அதை வச்சு அவர் சுரண்டிக்கிறாரு. அப்போ எவ்வளோ வந்து அவருக்கு எரிச்சல் இருந்திருக்கும்ல, அவர் எவ்வளோ ஒரு அரிப்பு இருந்திருக்கலாம். அவருக்கு எல்லாமே புண்ணா மாறியும் அவர் சரீரம் வந்து ஒன்றுக்கு ஒன்று அழுக ஆரம்பிச்சிச்சு. இருந்தாலும் வந்து அவர் போயிட்டு சாம்பலில் உட்கார்ந்து சுண்டி சாம்பலிலே உட்கார்ந்த. சாம்பல்னா ஒரு துன்பத்தையும் ஒரு பணிவையும் வந்து குறிக்கிறது. ஒரு துன்பம்னா எனக்கு ஏற்பட்ட யோபு துன்பத்தை வந்து அவர் ஏற்றுக்கிட்டார். அது ஏற்றுக்கிட்டு தேவனிடத்தில் பணிவாய் போயிட்டு
அது வந்து விசுவாசம் உள்ள வாழ்க்கையா ரொம்ப பொறுமையாக இருக்காரு. இவ்வளோ பாடுகளையும் இவ்வளோ வேதங்களையும் அனுபவித்தவர் ரொம்பவே பொறுமையாக இருக்கிறாரு. அவங்க ஒய்ஃபு சொல்கிறாங்க, இன்னமும் உன்னோட விசுவாசத்தில் வந்து நீ உறுதியாக இருக்கியா, தூஷித்து உன்னோட தேவனை தூஷித்து உன்னோட உயிரை விட்டுருன்றாங்க. அப்பவும் வந்து அவர் விடலை. அவர் சொல்கிறாரு, நீ பைத்தியக்காரி பேர் பேசுகிற. ஆனால் அந்த வசனம் வாசிங்களேன். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அப்போ இரண்டாவது சோதனை யோபு பார்த்தீங்களா, பாஸ் ஆயிட்டார் அவர். இந்த இரண்டாவது சோதனையும் கர்த்தரை பற்றி அவர் வந்து தேவனை பற்றி தூஷிக்கவும் இல்லை, குறை சொல்லவும் இல்லை. நன்மையை பெற்ற நம்ம தீமையை பெற்றுன்னு சொல்லிட்டு அந்த அந்த மனப்பான்மை வந்து யோபுக்கு வந்து இருந்துச்சு. ரொம்பவே வந்து பொறுமையை உள்ளவராக இருந்தது. அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலும் ரொம்பவே பொறுமையாக இருக்கணும், விசுவாசம் உள்ள வாழ்க்கையாக இருக்கணும். தேவன் எனக்கு நன்மை செஞ்சாலும் செய்யலாலும், என்னோட இழப்பினாலும், நான் இழந்தாலும் எல்லா வர ஆசீர்வாதமும் எனக்கு இருந்தாலும் இல்லைனாலும் நான் தேவனை ஒருபோதுமே வந்து நான் தூஷிக்கவே மாட்டேன், குறை சொல்லவே மாட்டேன் என்று நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லணும். ஏன்னா அவர் குறைகளை நிறைவாக்குற தேவன் எனக்கு அறியாததும் எனக்கு எட்டாதமான காரியங்களை வந்து அவர் செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்பார். ஆனால் இந்த விசுவாச சோதனை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சாட்சி உள்ள விசுவாச சோதனையாக மாறணும். ஆனால் யோபுவும் வந்து கர்த்தரை வந்து சாட்சி சொல்கிறார். 1ஆம் அதிகாரத்திலும் சாட்சி சொல்கிறாரு, 2ஆம் அதிகாரத்திலும் சாட்சி சொல்கிறாரு. யோபுவை போல பூமியில் ஒருவனும் இல்லவே என்று தேவனை வந்து யோபு வந்து சாட்சிக்கு சொல்கிறாரு. அதே போல் தான் நம்மளோட விசுவாச சோதனையும் சாட்சியாக மாறணும். நான் வந்து 1000 பேருக்கு 10,000 பேருக்கு நடுவில் இருந்தாலும் என்னோட விசுவாசம் பார்த்திங்கன்னா தனியாக தெரியணும், அது துண்டா தனியாக தெரியணும். இவன் எப்படி அவன் இப்படி பண்ணான், இவனோட விசுவாசம் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னமும் பலப்படுத்தணும். நான் இன்னமும் என்னோடய விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். நான் வந்து சாட்சியாக வந்து மற்றவங்களுக்கு மாறணும். அதே போல் தான் யோபு பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாடு, இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் இந்த யோபுடைய சாட்சி வந்து யாக்கோப்பு வந்து சொல்கிறாரு. யோபுலேருந்து நீங்கள் அதிகாரம் எடுத்து போனால் 40 அதிகாரம் இருக்குது. அது 40வது அதிகாரம் பார்த்திங்கன்னா யோபு. அந்த யோபுல யாக்கோபு வந்து யோபு பற்றி சாட்சி சொல்கிறார் பாருங்களேன். யாக்கோப்பு 5:11. இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறாரே. இப்போ இவ்வளோ பொறுமையாக இருந்தவர், இவ்வளோ பாடுகள் அனுபவித்தவர், தேவன் வந்து இரக்கமும் ஒரு உருக்கமும் உள்ள, ஏன்னா ஒரு எமோஷனலாக ஒரு சென்டிமெண்ட்டான வந்து ஒரு பர்சனாக இருக்காராம். இந்த எல்லா பாடுகளை அனுபவித்து வச்சுட்டு சரி ஓகே இவனை வந்து இது பண்ணிவிடுவோம், ரொம்ப வந்து ஒரு சென்டிமெண்டலான பர்சன் தான் வந்து நம்மளுடைய தேவன். ஏன்னா நம்ம மேலே அவர் இரக்கமாக இருக்கிறார், நம்ம மேலே அவர் உருக்கமாக இருக்கார். அப்போ என்னோட விசுவாசம் ஒரு சாட்சி உள்ள விசுவாசம். இப்போ இவ்வளோ பல ஆண்டுகள் கடந்தும் யாக்கோப்பில் வந்து யோபு பற்றி சாட்சி சொல்லுது. இதே பார்த்திங்கன்னா எபிரேயர் 12:1 வாசிங்கண்ணா. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். அதாவது இவ்வளோ துன்பம் நமக்கு இருந்தாலும், இவ்வளோ பாடுகள் இருந்தாலும், இது வசனம் சொல்லுது நம்ம பொறுமையோடு ஓடக்கணும். நம்மளுக்கு முன்னாடி எவ்வளோ சாட்சிகள் இருக்குது, இந்த வேதத்தில் கூட எவ்வளோ சாட்சி உள்ள மனிதனாக இருக்காங்க. ஆனால் இந்த விசுவாச சோதனை நான் ஜெயித்து ஒரு சாட்சி உள்ள மனிதனாக வந்து நான் வாழவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து விசுவாசிக்கணும். அதே எபிரேயர் 11:1 வாசிங்களா. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. இந்த காணப்படாதவர்களின் உறுதி பார்த்தீங்கன்னா, என்னோட ஆசீர்வாதத்தை நான் வந்து பார்த்துருக்க மாட்டேன், என்னோட விசுவாசம் நான் பார்த்துருக்க மாட்டேன். ஆனால் தேவன் வந்து என்னைக்கோ ஒரு நாள், என்னைக்கோ அது அந்த வாக்குத்தத்தை வந்து நிறைவேற்றுவார். இந்த விசுவாசம் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு நடந்துச்சுன்னா, எங்களுக்கு வந்து இந்த மெசேஜ் கொடுத்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஒரு வாரமாக வந்து பாய்ஸ்லேருந்து ஒரு 4 பேர், கேர்ள்ஸ்லேருந்து ஒரு 3 பேர் அப்படி சொல்லி யார் நல்லா பண்ணுறாங்களோ, யார் திக்காமல் சொல்கிறாங்களோ சொல்லிட்டு செலக்ட் பண்ணாங்க. நானும் செலக்ட் ஆகிட்டேன், தங்கச்சியும் செலக்ட் ஆகிட்டாங்க. இப்போ நான் வந்து நாளைக்கு வந்து நேற்று வந்து அண்ணக்கிட்ட வந்து போயிட்டு நான் வந்து இதை வந்து நான் சொல்லணும். எனக்கு டைம் இல்லை, கொயருக்கும் ப்ராக்டிஸ் போயிடுச்சு. இது எடுக்கிறதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 3 நாள் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். திடீர்னு வந்து நைட்டு வந்து நான் சொல்ல வேண்டியதாக ஆகிப்போயிடுச்சு. நான் வந்து வசனம் எடுத்து நான் போய் உள்ளே நிற்கிறேன். இந்த விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயம். இதே வசனம் தான் நான் அண்ணா கிட்ட திருப்பி சொல்லினே இருக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த வார்த்தை எனக்கு வரவே இல்லை.
நான் என்ன பேசுறது? நான் முன்னாடி வந்து 3 நாள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். அங்கே வெளியிலாம் ஒரு 2 மணி 2:30 மணிலாம் வந்து அங்கே வாழை மரம்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் சுற்றி பேசிட்டு இருக்கேன். அவர்கிட்ட அவர் அந்த ஆஃபீஸ் ரூமுக்கு போனோம், அந்த வார்த்தை எனக்கு வரல. நான் போய் எப்படா நான் பேசுறது? அவர் சொன்னார், இன்னும் பேசுகிறா, இன்னும் பேசுகிறா. நான் இல்லைண்ணா, எனக்கு வரலண்ணா, நான் வந்து இது குவைட் பண்ணிடலாம், இல்லை வேணாம், இது விட்டுலாம் தான் நான் நினச்சேனே. ஏன்னா நம்மளுக்கு இங்கே நான் பேசலை, நான் அங்கே போய் என்ன பேச போகிறேன்? எந்த விசுவாசத்தோடு நான் பேச போகிறேன்? ஏன்னா அவிசுவாசமாக அந்த அண்ணா சொன்னார். அவர் வந்து கேட்கவே இல்லை. நான் இவ்வளோ தூரம் பேசினேன், இவ்வளோ தூரம் பேசுது நைட்டு, நான் அவர் கூட பேசவே இல்லை. அவர் சொல்லிட்டாரு, நீ பேச போயிடு போ, எனக்கு தூக்கம் வருது, நீ போயிடு அப்படின்ட்டாரு. அப்போது அவருக்கு இருந்த விசுவாசம் எனக்கு பார்த்தீங்கன்னா இல்லை. அவர் எப்படி என்னை நம்பினாருன்னு எனக்கு தெரில. ஆனால் இவ்வளோ தூரம் வந்து என்னை பேசி, இவ்வளோ தூரம் அந்த வார்த்தையை பகிர்ந்து என்னை தேவனை வழி நடத்தினார். அது வந்து விசுவாசமான இது தான். நம்ம இந்த வாழ்க்கையிலும் பொறுமையாக இருந்து தேவனை வந்து தூஷிக்காமலும் அவரோட ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளு விசுவாசிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் பத்தலையே, ஹல்லேலூயா. இவ்வளோ கூட்டம் இருக்கீங்க, சத்தமே வரலையே, ஹல்லேலூயா. ஓகே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு வந்து நான் எதை குறித்து பேச போகிறேன்னா, விசுவாச வாழ்க்கை குறித்து நான் பேச போகிறேன். விசுவாசம்னா என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்றால் என்ன? நம்பிக்கை. அப்புறம் விசுவாசம்னா நடக்கவே நடக்காது அப்படின்ற காரியம் கண்டிப்பாக நடக்கும், கர்த்தர் நமக்கு செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வார்த்தை மேலே விசுவாசம் வைக்கிறது தான் விசுவாசமாக இருக்குது. இப்போது நம்மளெல்லாம் வந்து எல்லாரும் என்னன்னு சொல்லுவாங்க? விசுவாசிகள்னு சொல்லுவாங்க, பிலீவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளை எதுக்கு பிலீவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க? அதுக்கு நான் வந்து ஒரு வசனத்தை எடுத்து காட்டுறேன். யோவான் 20:29. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். ஆமேன். அப்போ இருக்கிறவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க? ஏசப்பாவை கண்ணால் பார்த்து அவர்களை வந்து விசுவாசிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அவரை பார்க்காம அவரோட பிரசனத்தை மட்டுமே உணர்ந்து அவரை விசுவாசிக்கிற ஜனங்களாக இருக்கும். அப்போ நம்மளாம் எப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கும்? பாக்கியமுள்ள ஜனங்களாக இருக்கும். கர்த்தர் அதற்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இப்போ நான் வந்து சும்மா விசுவாசத்தை குறித்து ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் தான் நான் கொடுத்தேன். இப்போ தான் நம்ம மெசேஜ்குள்ளே போக போகிறோம். விசுவாசம், நான் வந்து இன்னைக்கு வந்து யாரை குறித்து பேச போகிறேன்னா, ஏவாளை குறித்து பேச போகிறேன். கண்டிப்பாக வந்து வித்தியாசமாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசம் நமக்கு எந்த இடத்துல வேணும்? விசுவாசம் நமக்கு எந்த இடத்துல வேணும்? விசுவாசம் நம்ம சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் அல்ல, இருக்கலாம். ஆனால் அதை காட்டிலும் நம்ம வந்து சோதனையில் இருக்கும் பொழுது, நம்ம சந்தோஷமாக இருக்கும் போது நம்ம ஒரு விஷயத்தை கர்த்தர்கிட்ட கேட்டு அது உடனே நடக்கும்பொழுது கண்டிப்பாக நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா, அவரை புகழ்ந்து நம்ம பேச ஆரம்பிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், அவரை போல தெய்வன் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்லா பேசுவோம். ஆனால் இதே டைமில் சோதனைன்னு சொல்லிட்டு அவர் ஒரு இடத்துல ஒரு பரீட்சை, சிட்சை, சோதனை கிடையாது, அவர் வந்து நம்மளை சோதிக்கிற தெய்வனும் கிடையாது, சிட்சை நம்ம அதை எடுத்துக்கணும். அப்போது அவர் நம்ம சிட்சிக்கும் பொழுது அவர் வந்து நம்ம சிட்சிக்கும் பொழுது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக நம்ம எந்த வாய் வந்து அவரை வந்து போற்றுச்சோ, எந்த வாய் அவரை வந்து புகழ்ந்து பேசுச்சோ, அதே வாய் ஒரு நாள் என்ன பண்ணும்? இவர் வந்து என்னை என்ன பண்ணுறாரு, இப்படி சோதிக்கிறாரு, ஏன் கடவுள் வந்து இப்படி என்னை சோதிக்கிறாரு, நான் என்ன பாவம் பண்ணேன், அவருக்கு நான் என்ன செஞ்சேன், நான் கரெக்டாக எல்லாத்தையுமே பண்ணுறேனே, ஆனாலும் அவர் என்னை சோதிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே நினைப்போம். இப்போது வேதத்தில் இதே மாதிரி சிட்சை, பிதாவினிடத்தில் இருந்து வந்த சிட்சை, பிசாசினிடத்தில் வந்த சோதனை, இது 2 குறித்து நான் உங்களை காட்டுறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஆமேன். இந்த இடத்துல நமக்கு இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். இங்கே வந்து ஏவாள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போது ஏவாள் வந்து போகும்போது அந்த மரத்துலேருந்து அந்த சர்ப்பமானது ஏவாளை வந்து வஞ்சிக்க ஆரம்பிக்குது. அப்போது வந்து வஞ்சிக்குதுன்னா ரொம்ப தந்திரமாக வஞ்சிக்குது. எப்படி அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே எடுத்துப்போம்.
யாருன்னா புது ஆளுங்களை நம்ம பார்த்தோன்னா நம்ம வந்து உடனே அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ண மாட்டோம், உடனே நம்ம பேச மாட்டோம். அவங்கக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு உங்கள் பேர் என்ன, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போய் பேசி தான் அவங்க கூட நம்ம கனெக்ட் ஆகும். அதே மாதிரி தான் சாத்தானானவன் இதே டெக்னிக்கை தந்திரமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போ தந்திரமாக அவன்கிட்ட போயிட்டு டைரெக்டாக வந்து அவன் என்ன பண்ணுறான், டைரெக்டாக எதுவுமே கேட்கல, தந்திரமான வார்த்தைகள் மூலயமா தேவன் வந்து உங்களை இந்த இடத்துல இருக்கிற எந்த கனியுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஏவாள் வந்து பதில் உத்தரவு கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, இல்லை நாங்கள் இங்கே இருக்கிற எல்லா கனியும் சாப்பிடலாம், ஆனால் நடுவில் வந்து இருக்கிறதான கனியை மாத்திரம் நாங்கள் சாப்பிடக்கூடாதபடி எச்சரித்திருக்கிறாரு. அதை நாங்கள் சாப்பிடும் நாளிலே சாகவே சாவோம் அப்படின்ற வார்த்தையை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏவாளானவங்க சொல்லுவாங்க. அப்போ வந்து அது சர்ப்பமானது மறுபடியும் சொல்லும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்களாம் சாக மாட்டீங்க, நீங்கள் அந்த கனியை சாப்பிட்ற நாளில் உங்களோட கண்கள் வந்து திறக்கப்படும், நீங்கள் தேவர்களை போல மாறிடுவீங்கன்னு சொல்லிட்டு தந்திரமுள்ள வார்த்தைகளை அங்கே ஏவாளிடத்தில் சர்ப்பமானது வைக்குது. அப்போது அந்த வார்த்தையை கேட்ட ஏவாளும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தந்திர வார்த்தைகளுக்கு மயங்கி அந்த கனியை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல 2 காரியத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஒன்று தேவனிடத்திலிருந்து வந்த சிற்றையாக நம்ம பார்க்கலாம், இன்னொன்று சாத்தான் கொடுத்த சோதனையாக நம்ம பார்க்கலாம். சாத்தான் வந்து இங்கே வந்து ஏவாளை சோதிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா சோதிக்கிறாங்க, ஆனாலும் அந்த இடத்துல கண்டிப்பாக ஏவாளுக்கு விசுவாசம் அப்படின்ற ஒன்று இருந்துச்சுன்னா, கர்த்தர் சொல்லியிருக்கார், பிதாவானவர் சொல்லியிருக்கிறாரு இந்த கனியை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் வார்த்தைக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும், அவரோட வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும். அவர் சொல்லியிருக்கிற நம்ம சாப்பிட்ற நேரத்தில் கண்டிப்பாக நம்ம சாகவே சாவோன்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால நம்ம இதை சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு அந்த வார்த்தையின் மேலே ஏவாளானவங்க விசுவாசம் வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கனியை வந்து அந்த நாளில் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சுருந்தா. இதே போல தான் நம்மளும், ஏவாளை போல தான் நம்மளும் அநேக சோதனைகள் வரும் பொழுது, எதனா ஒரு பிரச்சனை, எதனா ஒரு சோர்வு, ஸ்கூலில் வந்து ப்ராப்ளமாக இருக்கலாம், காலேஜில் ப்ராப்ளமாக இருக்கலாம், நம்மளோட வேலை ஸ்தலத்தில் ப்ராப்ளமாக இருக்கலாம், நம்ம சொந்த குடும்பத்திலேயே ப்ராப்ளமாக இருக்கலாம். இந்த மாதிரி அநேக சோதனைகளை பார்த்துட்டு நம்ம துவண்டு போயிடுறோம். அப்படிலாம் கிடையாது. தேவன் வந்து நமக்கு எப்பவுமே பலன் கொடுக்குற ஒரு தேவனாக இருக்கார். நம்ம என்ன தான் சோதனை வந்தாலும் அவர் மாத்திரம் தான் நம்மளுக்கு கூட நிற்பாரே தவிர வேறு எந்த மனிதர்களும் வந்து நிற்க மாட்டாங்க. யாக்கோபு 1:12-13. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ஆமேன். கர்த்தர் வந்து ஒருவனையும் சோதிக்கிற தேவன் கிடையாது. நம்ம தான் என்ன பண்ணுறோம், நம்மளுடைய சுய இச்சைகளுக்காகவும் நம்மளுடைய சுய தேவைகளுக்காகவும் நம்ம வந்து பிரச்சனையை இழுத்து கையில் பிடிச்சி வச்சுக்கிறோம். ஒரு கடனை வாங்குறதுக்கு இன்னொரு கடன், அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன், அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் சொல்லிட்டு நிறைய கடனாக வாங்கி நம்மளை என்ன பண்ணிக்கிறோம், நாமளே சாத்தானுக்குள்ளே கொடுக்கிறவர்களாக நம்ம வந்து இருக்கிறோம். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா தேவனிடத்தில் ஞானமாக அவருடைய வார்த்தையில் விசுவாசம் உள்ளவர்களாக கர்த்தரிடத்தில் ஜெபித்து அதற்கான தீர்வை வாங்கணும். இதே போல தான் லூக்கா 4வது அதிகாரத்தில் இன்னொரு ஆளை குறித்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். விசுவாசத்தில் ஜெயித்த ஒரு ஆள். லூக்கா 4 அதில் வந்து நம்ம வந்து யாரை பார்ப்போம்னா இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்ப்போம். அந்த இடத்துல வந்து இயேசுப்பா வந்து என்ன பண்ணியிருப்பார்னா 40 நாள் உபவாசத்தில் 3 தரம் வந்து சாத்தான் வந்து இயேசுப்பாவை வந்து சோதித்திருப்பான். அப்போ அந்த நேரத்தில் வந்து ஏசப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிதாவினுடைய வார்த்தையை கொண்டு சாத்தானை வந்து தோற்கடிக்கிறாரு. எப்படி அப்படின்னா அவர் வந்து அவருடைய வார்த்தையின் மேலே வைத்த விசுவாசத்தின் காரணமாக தான். அதே மாதிரி தான் நம்ம வந்து தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னா தேவனுக்கு இருக்கிறதான கொஞ்சம் விசுவாசமாவது நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தை கொண்டு தான் நம்ம ஒரு நாளும் எல்லா சோதனையிலிருந்தும் ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்வார் அப்படின்றதையும் நான் இந்த வேலையில் நான் சொல்லிக்கிறேன். எபிரேயர் 2:18. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுபவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமேன். அப்போது அவரும் நம்மளை போலவே தான் என்ன பண்ணியிருக்கிறாருனா சோதிக்கப்பட்டவராக இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா நமக்கு முன்மாதிரியாக, ஏன்னா அவர் அந்த இடத்துல அதை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளும் வந்து எப்படி தான் ஆகியிருப்போம் அப்படின்னா ஏவாளை போல் சோதிக்கப்பட்டு கீழே விழுந்து தான் போயிருப்போம். ஆனால் அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் பிதாவானவர் ஆதீனத்திலே வந்து அங்கே ஏவாளானவங்க பாவத்தினால அந்த பிதாவானவர் கொண்ட வார்த்தையின் மேலே விசுவாசம் இல்லாததுனால கீழே விழணும். அதே மாதிரி இங்கே ஏசப்பா பிதாவின் வார்த்தையின் மேலே கொண்ட விசுவாசத்தினால அங்கே ஏசப்பா ஜெயிக்கணும் அப்படின்றது தான் ஆதீனத்திலே பிதாவானவர் எழுதி வைத்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். எபிரேயர் 4:15.
நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆமேன். அப்போது தேவனுமே வந்து எல்லா விதத்திலையும் சோதிக்கவும் பட்டிருக்கிறாரு. அதே மாதிரி எல்லாவற்றிலும் நம்மை போலவே சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவருமாய் பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் நாமளும் அவரை போல தான் இருக்கணும். எனவே அவர் எப்படி தனக்கு வந்த எல்லா சோதனைகளும் விசுவாசத்தினால ஜெயித்தாரோ நாமும் அதே போல அவருக்குள்ளும் அவருடைய வார்த்தைக்குள்ளும் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். விசுவாசம் அப்படின்னா எபிரேயர் 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசம் நம்பப்படுகிறவர்களின் உறுதியும். அவரை நம்புகிற அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்குமே வந்து அவருடைய விசுவாசம் அவர் மேலே நம்ம கொள்ளுகிற விசுவாசம் தான் வந்து உறுதியாக இருக்குது. அதே மாதிரி காணப்படாதவைகளின் நிச்சயம். கண்டிப்பாக ஒரு நாள் அவர் மேலே விசுவாசிக்கிற நாம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு விசுவாசிக்கிற நாம் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம இதுவரைக்கும் காணாத ஒரு பெரிய அற்புதத்தை இதுக்கப்புறமா காண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். இந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த வேதாகமத்தில் இருக்கிற எல்லா அதிசயங்களுமே, அதாவது விசுவாசத்தில் ஜெயித்த எல்லாருடைய காரியங்களுமே இந்த வேதாகமத்தில் கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி எபிரேயர் 12:1 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். ஆமேன். மேகம் போன்று இருக்கிறதான இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க இந்த வேதாகமத்தில் நமக்கு அவ்வளோ சாட்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்கு அப்படின்னா நம்ம கீழே விழுந்து போகக்கூடாது, அவருடைய வார்த்தையை கொண்டு நம்ம மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேதத்தில் அநேக வார்த்தைகள் நம்மளை தேற்றுகிற விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் எழுதப்பட்டது கிடையாது. இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனாக இருக்கிற ஒரு வார்த்தைகளாக இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து சொல்லியிருக்காங்க, பாரமான யாவற்றையும் நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நம்ம வந்து எப்படி தோற்கடிக்க முடியும் அப்படின்னா மனிதர்கள்கிட்ட சொல்யூஷன் கேட்கறதுனால கிடையாது. இந்த வேதத்தை என்னைக்கு தூக்கி நம்ம இதில் இருக்கிற வார்த்தைகளை விசுவாசித்து படிக்கிறோமோ, அதை சும்மா படிச்சுட்டு போகிறது கிடையாது. அதை விசுவாசித்து நம்ம எப்போ படிக்கிறோமோ கண்டிப்பாக அதற்கான பலன் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி விசுவாசத்தை தூக்குறவரும் யாரு தான்? ஏசப்பா தான். விசுவாசத்தை முடிக்கிறவரும் ஏசப்பா தான். அவருக்குள்ளே நம்ம நிலச்சிருந்தா விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா அவர் வந்து நமக்கு கிருபை செய்வார். அதே மாதிரி நமக்கு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். இதை வந்து நம்ம வந்து நார்மலாக வந்து சொன்னோம் அப்படின்னா நம்மளுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், நம்மளுடைய வாழ்க்கையிலாம் இருக்கலாம், எந்த காரியத்திலும் நம்ம வந்து பொறுமையோடு ஓடணும். எதையும் பதட்டமாக பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. பொறுமையாக அவர்கிட்ட வந்து வார்த்தைகளை கேட்டு விசுவாசத்தோடு அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்கிறது பொறுமையோடு ஓட கடவுள். இதுவே நம்ம வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய கண்களில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே உக்காந்துட்டு இருக்க எல்லார் மேலேயும் கண்டிப்பாக ஒரு ஊழியமாக இருக்கட்டும், ஒரு திட்டமாக இருக்கட்டும், கண்டிப்பாக ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் நேர்த்தியாக பொறுமையாக அதன்படி செய்ய கர்த்தர் உங்களை வந்து அழைத்திருக்கிறார். உங்கள் எல்லார் மேலேயும் திட்டம் இருக்குது. நீங்கள் விசுவாசத்திலும் அவருடைய வார்த்தையிலும் நிலைத்து உறுதிப்பட நானும் வாலிபர்கள் அனைவருமாய் சேர்ந்து உங்களுக்காக ஜெபித்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். நன்றி உரை. கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்த நாமத்தின் மேன்மைக்காக அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக இந்த வாலிபர் கூடுகை நிறுவப்பட்ட முதலாவது பரிசுத்த ஆவியானவருக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய வாலிப காலத்தில் தேவனுடைய அன்பை ருசித்ததினால் கர்த்தரை அறியாதவர்களும் தேவனுடைய அன்பை ருசிப்பதற்காக எங்களுக்கு வாலிப கூடுகையை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த எங்கள் போதகர் ஐயாவிற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாலிபர் கூடுகையில் பிள்ளைகள் உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி வழிநடத்தின யூத் டீம் தலைவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இக்கூடுகையில் வாரந்தோறும் வாலிப பிள்ளைகளுக்கு உணவு ஆயத்தம் பண்ணின அக்கா அவர்களுக்கு பரிமாறின ஒவ்வொருவருக்கும் மனதார எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கூடுகைக்காக ஒத்துழைத்த மீடியா டீம் மியூசிஷியன்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், வாலிப பிள்ளைகள் இல்லைன்னா இந்த நிகழ்வு நடக்க வாய்ப்புகள் இங்கே இல்லை. நீங்கள் வாரந்தோறும் உங்களுடைய ஒத்துழைத்து
உற்சாகப்படுத்தி செய்கை மூலமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உங்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.